தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. அதில் வரலாறு காணாத வாக்கு சதவீதம் பதிவானது. அதே போல வருகின்ற மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. கொங்கு மண்டலத்தில் தான் அதிக வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கொங்கு மண்டலத்தை தான் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. கோவை நிலவரம் குறித்த செந்தில் பாலாஜி சொன்ன தகவலால் ஸ்டாலின் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறாராம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை தேர்தல் களம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி இடையே அதிகார போட்டி உச்சத்தில் உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் கோவை தேர்தல் களம் திமுகவிற்கு தோல்வியை தான் கொடுத்துள்ளது. கோவையில் தொடர்ந்து அதிமுக தான் வெற்றி பெற்று வருகிறது. இதற்கு இடையில் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் சந்திப்பு நடத்தினர். அதாவது கொங்கு மண்டலத்தை சரி செய்வதற்காக திமுக சார்பில் கரூரிலிருந்து செந்தில் பாலாஜியை கோவைக்கு ஸ்பெஷல் அசைன்மெண்ட் கொடுத்து ஸ்டாலின் அனுப்பியுள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி திமுக வேட்பாளராக களமிறங்கினார். கோவையில் உள்ள மற்ற தொகுதிகளிலும் செந்தில் பாலாஜியின் தாக்கம் அதிகமாகவே காணப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாகவே செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் குடியேறினார். கோவையில் உள்ள 10 தொகுதிகளையும் வெற்றி பெற வைப்பதற்காக பணியாற்றினார்கள். வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் இந்த பரபரப்பான நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது கோவை மாவட்ட நிலவரம் குறித்து செந்தில் பாலாஜியிடம் ஸ்டாலின் கேட்டறிந்துள்ளார். இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றாலும் வாக்கு வித்தியாசத்தில் மிகவும் குறைவு. இதை சரி செய்வதற்காக செந்தில் பாலாஜி கோவை பொறுப்பாளராக வந்தார். இந்த தேர்தலில் அவரே நேரடியாக கோவையில் போட்டியிட்டார். கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் குறைந்தது 5 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வைப்பேன் என்று செந்தில் பாலாஜி திமுக தலைமைக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளார். வாக்குப்பதிவு முடிவில் செந்தில் பாலாஜி மிகவும் திருப்தியாக நம்பிக்கையுடன் இருக்கிறார். திமுக தலைவருடனான சந்திப்பில் அதை பற்றி அவர் கூறியுள்ளார். இதில் ஸ்டாலினும் மிகுந்த உற்சாகமாகியுள்ளார். இதில் செந்தில் பாலாஜி கூறுகையில், திமுக வசம் 6 தொகுதிகள் உள்ளன. அதாவது கோவையில் உள்ள 10 தொகுதிகளில் 6 தொகுதிகள் திமுக வெற்றி வாய்ப்பு உள்ளது. கோவை தெற்கு, கோவை வடக்கு, வால்பாறை, கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, சூலூர் தொகுதிகளில் நமக்கு சாதகமாக உள்ளன. மேட்டுப்பாளையம், சிங்காநல்லூர் தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவுகிறது. தொண்டாமுத்தூர், கவுண்டபாளையம் தொகுதிகளில் மட்டும் அதிமுகவிற்கு சாதகமாக உள்ளது என்று கூறினார். இதில் அதிமுக பாஜக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் மிகவும் வலிமையாக உள்ளது. தாவேகாவின் தாக்கமும் அங்கு அதிகம் உள்ளது. இதையும் மீறி கோவை மாவட்டத்தின் பெரும்பான்மை தொகுதிகளில் திமுகவிற்கு சாதகமாக இருப்பது ஸ்டாலினுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் தேர்தல் வெற்றி விழாவை கோவையில் நடத்துவதாக செந்தில் பாலாஜி கூறியுள்ளாராம். என்னதான் அதிமுக கோட்டையாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி வந்த பிறகு அது செந்தில் பாலாஜியின் கோட்டையாக மாறும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் இதை பொறுத்திருந்தே பார்ப்போம். உண்மையிலே கோவையில் வெற்றி பெற போவது திமுகவா, அதிமுகவா அல்லது தாவேகாவா? கோவை மக்களாகிய நீங்க உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.